வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் கம்பு இடித்து கம்மஞ்சோறு ஆக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கம்பு வந்து இப்போ காய வச்சுருந்தேன். இப்போ எடுத்து இப்போ நம்ம நோம்பிக்கலாங்க. இதுமாரி கல் மண் எல்லாத்தையும் நம்ம நோம்பி எடுத்துக்கணுங்க. யார் வீட்டிலாம் இதுமாரி உரல் இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்க, இப்போ நம்ம இந்த உரலில் தாங்க கம்பு இடிக்க போகிறோம். கம்பை வந்து இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொட்டி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் உள்ள கொம்புக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துக்கலாம். உண்மை வந்து எவ்வளவு இதாகுது பாருங்கள். இவ்வளவு ஓடுது. இப்போ நம்ம அதை அள்ளி புடைச்சிக்கலாம். இப்போ நம்ம இடிச்சிட்டு வந்ததை திரும்ப நம்ம புடைக்க போகிறோங்க. இப்போ பாருங்க, கம்போட வாசனை இப்பயே வருது. பாருங்க, இப்போ நம்ம தவிடெல்லாம் புடைச்சி இங்கே இருக்குது. நம்ம பாருங்க தொடச்சி சூப்பராக இதாக இருக்குங்க கம்பு. இதை நம்ம தண்ணி ஊற்றி இடிக்கிறது தான் வேலை. கம்பு வந்து இப்போ நோம்பி இதை எடுத்து வச்சுட்டோம். இந்த கும்புக்கில் இப்போ மாட்டோட நம்ம தவிடு ஊற வைக்கிறோம்ல, அதில் கொட்டி ஊற வச்சுக்கலாங்க. மாடுலாம் சூப்பராக குடிக்குங்க. அதை தவிடு வந்து நமக்கு இவ்வளோ தவிடு வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம மாடு ஊற வச்சுருக்கோம்ல தவிடு, அதில் கொட்டினோன்னா மாடு வந்து குடிச்சிருங்க. நம்ம கொஞ்சம் கொட்டி இப்போ இடிச்சுக்கலாங்க. இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இடிச்சிருந்து அதுக்கப்புறம் வேணால் தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பத்தை வச்சாச்சுங்க. கம்பு வந்து இடிச்சிட்ருக்குறோம். கம்பு இடித்து முடித்தோடனே வந்து தடவறதுக்காக இப்போ உழ வச்சாச்சு. அம்மா வந்து இடித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ மசிஞ்சிச்சு. பறிஞ்சிக்கலாம். பாருங்க, இப்போ கம்பு வந்து நமக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ கம்பு அள்ளிக்கலாம். இதுமாரி தாங்க அந்த காலத்தெல்லாம் இடித்து தடவுவாங்க. எங்கள் அம்மாலாம் இடித்து தடவிருக்காங்க. நாங்களுமே இப்போலாம் கம்பு இப்படி தான் இடிப்போம்.
இப்போ நம்ம வந்து இடித்ததுக்கப்புறம் இதுமாரி கட்டி இல்லாமல் நம்ம உதிரியாக நல்லா உதிர்த்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சூட்டில் கொட்டும்போது கட்டி பிடிச்சிடும். நம்ம கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா உடச்சி தூளாக்கிக்கணும் நம்ம. இப்போ நம்ம உலை கொதிச்சிச்சு. இப்போ மாவு வந்து கம்பு இடித்து வச்சுருக்கோம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிண்டி விடணுங்க. அள்ளி போடும்போது கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இதுமாரி கட்டி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது அடி பிடிக்காமல் இருக்கும், கட்டியும் பிடிக்காமல் இருக்கும். நம்ம இதுமாரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். எங்கள் அம்மாலாம் வந்து பானை வச்சு தான் செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட பானை இல்லை, பானை உடஞ்சிடுச்சு. அதனால் இப்போ புது பானை எடுத்து வந்து நம்ம செய்யணும். சின்னதாக இருக்குது, அந்த பானை கொள்ளாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த குண்டில் கிண்டுறோம். இப்படி தாங்க இருக்கணும். நல்லா வெந்து இந்த ஹீட்லேயே வெந்துருங்க. நல்லா வெந்து கொதிச்சு இதுங்க போட்டு நம்ம அடுப்பு நெருப்புலேயே போட்டால் தான் நல்லா சாப்பாடு வெந்து இதுன்னு போயிடும். இன்ன வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இதுமாரி உப்பு போட்டுக்கலாங்க. சாப்பாடு வந்து சூப்பராக வந்துருக்கு. நமக்கு வந்து மிக்ஸியில் அடித்து இதுமாரி செஞ்சாலும் நல்லா இருக்காதுங்க. இதுமாரி உரல் இடித்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுமாரி வெயில் காலத்துக்கு நல்லா மோர் ஊற்றி கடைஞ்சி அப்படியே கரைச்சிட்டு காலம்புற சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நெருப்புலேயே அந்த ஹீட்டில் வெந்துடும், முக்காத்துறதுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வலிச்சிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா அந்த அனல்லே வெந்துடும். பாருங்க, இப்போ நம்ம வந்து சாப்பாடை வலிச்சிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த ஹீட் நெருப்புலேயே வந்து அப்படியே வெந்துடும். நம்ம அப்புறமா எடுத்து ஆற விட்டு மொண்டு போட்டுக்கலாங்க. நம்ம சாப்பாடு வந்து நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம வந்து இதை மொண்டு இப்படி ஒரு ஏனத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு வந்து இதை வச்சு போட்டோம்னா அப்படியே உருண்டையாகிடுங்க. இது அப்படியே தண்ணி இந்தமாரி நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இதுமாதிரி நம்ம போட்டோம்னா பாருங்க அப்படியே ஒரு உருண்டை வந்துடுச்சு. காலம்புரை மோர் போட்டு அப்படியே கரைச்சி குடித்தா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு கூட்டு குத்தி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கரைச்சி குடிக்கிறதுக்காக தான் இப்போ வெயில் கிழமா, அதனால் இப்போ கரைச்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து மோர் ஊற்றி காலம்புரை இது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ மொண்டு போடுறாங்க. லைட் சூடாக இருக்குது. இதுமாரி இதாக இருக்கிறப்பே முடிஞ்சு போட்டுருங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம சாப்பாடெலாம் ஃபுல்லாக மொண்டு போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், குண்டு உள்ளதான் எல்லாத்தையும் மொண்டு போட்டாச்சு. நம்ம மொண்டு போட்டால் கப்பில் வச்சு அப்படியே மொண்டு போட்டு தான் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மோர் கடைஞ்சிட்ருக்குறோம். கம்மஞ்சத்துக்கு கரைச்சி குடிக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம மோர் கடைஞ்சிட்ருக்குறோம். நம்ம நாட்டு மாட்டு பால் கடைஞ்சி இப்போ தயிர் போட்டு வச்சுருந்து இப்போ மோர் கடைஞ்சிட்ருக்குறோம். பாருங்க, நம்ம நைட்டு போட்டு உருண்டை போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, தண்ணியில் இருக்குது பாருங்க கம்மங்கூழ். இதோட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், இப்போ நம்ம வந்து மோர் கடைஞ்சி வச்சுருக்குறோம். இப்போ வந்து இந்த மோரையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இதுமாரி நல்லா கரைச்சி வடிக்கணும். சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா கடைச்சது, எங்கள் அம்மா செஞ்சது என்ன கடையில் வாங்கினாலும் இது மாதிரி டேஸ்ட் இருக்காது. வீட்டிலே இடித்து செஞ்சதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கம்மியத்துக்கு வெங்காயம் ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இந்த கூழை வந்து பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, வெயில் காலத்துக்கு கம்மஞ்சோறு அம்மா கரைச்சி கொடுத்துருக்காங்க. வெங்காயம் 2 உரிச்சு கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மோரில் நீங்களும் கரைச்சி குடிச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெயில் காலத்துக்கு ஏற்றதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. பிரியாணி என்னங்க பிரியாணி, இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வருங்க, உடம்புக்கு நல்லதுங்க. எங்கள் அக்கா சொன்னது உண்மைங்க. வெங்காயத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி இந்த கம்மங்கூழுக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி முருங்கைக்கீரை வந்து கூட்டு குத்துவாங்க, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சு நல்லா கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு தடவை வீடியோவில் போடுறோம், கூட்டெல்லாம் குத்தி போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வில்லேஜ் லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.